வளைகுடா பிராந்தியம் தீப்பற்றியுள்ளது. அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியான அதிர்ச்சி. ஹோர்மோஸ் கடற்பாதை அருகே அமெரிக்காவின் அதிநவீன A-10 வாட்ஹாக் போர் விமானம் சுட்டவீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலை மேற்கொண்டது ஈரானியன் ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என கூறப்படுகிறது. ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை நடந்த இந்த சம்பவம் அமெரிக்கா ஈரான் பதற்றத்தை மேலும் உச்சிக்கு கொண்டு சென்றுள்ளது. நல்ல செய்தி என்னவென்றால், இந்த விமானத்திலிருந்த விமானி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். ஆனால் அதற்கு முன் வீழ்ந்த F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்திலிருந்த ஒருவன் இன்னும் காணாமல் போயிருக்கிறார். அந்த மாயமான விமானியை தேடும் முயற்சியில் அமெரிக்கா தற்போது மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து வருகிறது. C-130 ஹெர்குலஸ் மற்றும் UH-60 பிளாக்ஹாக் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஈரானிய எல்லைக்குள் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடக்கின்றன. ஆனால் இங்கேதான் திருப்பம். இந்த மீட்பு குழுக்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள். மேலும் ஒரு பிளாக்ஹாக் ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. ஆனால் இதை அமெரிக்கா இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிலவரங்களை நெருக்கமாக கண்காணித்து வருகிறார் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகும் வீடியோக்களில் தாழ்வு பறக்கும் அமெரிக்க மீட்பு விமானங்கள் தென்படுகின்றன. இதோ இன்னொரு அதிர்ச்சி. எதிரி விமானி பற்றிய தகவல் தருபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என ஈரான் அறிவித்துள்ளது. மேலும் மற்றொரு F-35 லைட்னிங் II விமானத்தையும் வீழ்த்தியதாக ஈரான் கூறுவது இந்த நிலையை இன்னும் மோசமாக்கியுள்ளது. வளைகுடா பிராந்தியம் தற்போது பெரும் போருக்கான முன்வாசலில் நின்றுள்ளது. இது உண்மையிலேயே பெரிய போராக மாறுமா அல்லது இது ஒரு தற்காலிக மோதலா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. நண்பர்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி.